வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு அருகே கோவில்கள் இல்லாத பொழுது விரதங்களையும் பூஜைகளையும் எவ்வாறு மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நாம் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விரதங்களையும் பூஜைகளையும் மேற்கொள்வதற்கு கோவில்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. கோவில்களுக்கும் விரதங்களுக்கும் பூஜைகளுக்கும் என்ன சம்பந்தம்? விரதங்களும் பூஜைகளும் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் தனிப்பட்ட முறையிலே மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உள்ளம் பெறும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கா இல்லையா நமக்கு? அப்படி என்றால் நம்முடைய உள்ளமே ஒரு பெரும் கோவில் தானே. இங்கு இந்த ஊன் உடம்பே ஒரு ஆலயம் தானே. நமக்குள்ளாகவே நாம் தியானம் செய்து அந்த விரதங்களையும் பூஜைகளையும் மேற்கொள்ளலாமே. ஏன் நம்முடைய வீட்டிலேயே, நீங்கள் குடியிருக்கின்ற வீட்டிலேயே ஒரு பூஜை அறை என்பதை வைத்திருப்பீர்கள் அல்லவா? அந்த பூஜை அறைக்குள்ளே இறைவன் இல்லை என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக இறைவன் எல்லா இடத்திலேயுமே நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் எதுக்கு சார் கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த கோவிலில் போய் நம்முடைய பேட்டரியை நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? நம்ம ஒரு பேட்டரி கார் வச்சிருக்கோம்னு சொன்னா நம்ம காருக்குள்ளேயே ஒரு பேட்டரிங்கிறது இயங்கி கொண்டே இருக்கிறது அல்லவா? நமக்குள்ளாக ஒரு பேட்டரிங்கிறது இயங்கி கொண்டே இருக்கிறது. எப்போ கோவிலுக்கு போறோமோ அப்போ போய் நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக கோவிலுக்குள்ளேயே நம்ம காரை இயக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அதே போலத்தான் இதுவும். ஆலயம் என்பது நாம் வழிபடுவதற்காக, அங்க போய் நம்ம அந்த இறை சாநித்தியத்தை நேரடியாக பெற்றுக்கொள்வதற்காக, அது சாநித்தியம் நிறைந்த இடம். தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு சங்கல்பத்திற்காகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பூஜைக்காகவோ ஆலயங்கள் அமைக்கப்படவில்லை. ஆலயங்கள் என்பது எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் பார்க்க வேண்டும். ஆக தனிப்பட்ட முறையிலே நாம் பூஜைகளையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற இடம் என்பது நம்முடைய இல்லம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லத்திலேயே நம்ம அந்த விரதத்தை மேற்கொள்ளலாமே. உதாரணத்திற்கு சொல்ல போனோம் சொன்னா, ஒரு கோகுலாஷ்டமி பூஜை அல்லது ஒரு ஸ்ரீராம நவமி பூஜை அல்லது ஒரு விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டிலேயே தானே நம்ம அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்றோம்? வீட்டுக்குள்ளேயே அந்த பாதங்களை எல்லாம் போடுறோம் இல்லையா? வீட்டுக்குள்ளேயே ஒரு கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை வைத்து வழிபடுகிறோம் அல்லவா? ஒரு விநாயக சதுர்த்தினா என்ன பண்றோம்? ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயக பெருமானை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். இப்படி நம் இல்லத்திற்குள்ளாகவே நாம் அந்த விரதத்தினை மேற்கொள்ளலாமே. ஒரு பொங்கல் பூஜை அப்படின்னு சொன்னா, ஒரு ரதசப்தமி பூஜை அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டிலேயே அந்த பூஜைகளையும் விரதங்களையும் மேற்கொள்ளலாமே. இதற்கு நாம் ஆலயத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அது எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் சரி, அது கேதார கௌரி விரதமாக இருந்தாலும் சரி, அல்லது வரலட்சுமி நோன்பாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோன்பு, என்ன மாதிரியான பூஜைகளாக இருந்தாலும் அந்த பூஜைகளை ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வீட்டு பூஜை அறையிலேயே மேற்கொள்ளலாம். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் வலியுறுத்துகிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம வீட்டில் மடி குறைச்சல், நம்ம வீட்டில் ஆச்சாரம் இல்லை, அதனால கோவிலில் கலசம் வைப்பா, அங்க போய் நம்ம அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் அங்க போயின்னு இருக்கோம். குறிப்பா இன்னும் சொல்ல போனா, நமக்கு அந்த விரதத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஐயர் வரமாட்டார், புரோகிதர் வரமாட்டார், அவர் ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கார், அங்க போய் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம். அது சௌகரியப்பட்டால் சரி. சௌகரியப்படாத இடங்களிலே தாராளமாக நீங்கள் உங்கள் இல்லத்திலேயே அந்த பூஜைகளை மேற்கொள்ளலாம். அதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. அங்க புரோகிதர் வரல, ஐயர் வரலன்னா கூட நீங்கள் அந்த தெய்வத்தை நினைத்து மனசுக்குள்ள நினைச்சு, உதாரணத்திற்கு ஒரு விநாயக சதுர்த்தின்னு எடுத்துட்டோம்னா, மகா கணபதையே நமஹா தியாயாமி அப்படின்னா நான் தியானிக்கிறேன்னு அர்த்தம். மகா கணபதையே நமஹா ஆவாஹயாமின்னு சொன்னா வந்துடுங்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி நினைச்சு, இல்லைன்னா ஒரு மகா கணபதையே நமஹான்னு சொல்லி வழிபட்டாலே அந்த இடத்திலே தானாகவே இறைவன் என்பவர் வந்து சேர்ந்து விடுகிறார். ஆக விரதங்களையும் பூஜைகளையும் மேற்கொள்வதற்கு ஆலயங்கள் வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. நாம் எப்பொழுது ஆலயத்திற்கு செல்கிறோமோ
அந்த நேரத்திலே நம்முடைய பேட்டரி, அதாவது நமக்குள்ளே உறையக்கூடிய அந்த இறை சக்தியை நாம் புதுப்பித்து கொள்ள முடியும். அப்பப்போ கோவிலுக்கு போகிறோம், அங்கே போய் பிரார்த்தனையை பண்ணுறோம், நேரடியாக அந்த பேட்டரிங்கிறது ரீசார்ஜ் ஆகிடுறது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் உணர்ந்து கொண்டாலே நமக்கு தனியாக வழிபாடு என்பது அவசியமே இல்லையே. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.